Hello guys, welcome to our channel. So Isha Iva YouTube channel. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹார்ட் அட்டாக் நான் வந்து எஸ்டர்டேவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் எது ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்னென்னா அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாரெல்லாம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆவாங்க, யாருக்கெல்லாம் அதிகமான பாதிப்புகள் இருக்குது, ஸோ அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் அதில் வந்து என்னென்னா நிக்கோட்டின் இருக்குது. ஸோ அந்த நிக்கோட்டின் என்னென்னா நம்ம வந்து ஸ்மோக் பண்ணும்போது உள்ளாடி இருக்க ரத்த குழாய்கள் எல்லாம் சுருக்கும், அதிகமாக வந்து ரத்தம் வந்து உரையிறதுக்கு கட்டி பிடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதை வந்து தூண்டுறதுக்கு இந்த வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரத்த குழாய் எல்லாத்துலேயுமே வந்து ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் இந்த ஹை பிபி மூலமாக ஹார்ட் அட்டாக் வருது. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஹை கொலஸ்ட்ரால். ஸோ ஹை கொலஸ்ட்ராலில் வந்து என்னதுன்னா 2 கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒன்று HDL LDL அப்படின்னு சொல்லிட்டு 2 கொழுப்பு. அப்போ அதில் வந்து LDL வந்து கெட்ட கொழுப்பு, HDL வந்து நல்ல கொழுப்பு. இந்த LDL வந்து அதிகமாக உருவாகி என்னதுன்னா நம்ம ரத்த குழாயை நல்லா சுருக்கிட்டு அதில் வந்து அதிகமான பிளாக்கை உருவாக்கி அங்கங்கே அந்த பிளாக் எல்லாம் போய் படிஞ்சு இருந்த அந்த பிளட்லேயே வந்து ட்ராவல் ஆகி ரத்த குழாய், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் எல்லாமே பிளாக் உருவாக்குறது தான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு இருக்கிறது தான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மூலமாகவுமே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வரும். ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க, அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து வலி வந்து தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா பெயின் வந்து ஹார்ட் பெயின், செஸ்ட் பெயின் அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் அதிகமாக ஒரு 90% கிட்ட தெரியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பதட்டம், கொஞ்சம் நடக்கும்போது மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி வேற கொஞ்சம் ஏதாவது ஒவ்வாமை அந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குமே தவிர இந்த பெயின் வந்து தெரியாது. ஸோ இது வந்து அவங்க அதிகமாக வந்து அவங்களுக்கு அது தெரியாமல் தான் வந்து ஹார்ட் அட்டாக் நடக்கும். சரியா? ஸோ ஒபிசிட்டி என்னென்னா ஓவர் வெயிட் இருக்குது. அவங்களோட நார்மல் ரேஞ்ச் இவ்வளோ இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இது இல்லாமல் இவங்க வந்து ஓவராக வெயிட் வந்து உடம்புல போட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ அது மூலமாக லிங்க் ஆகி ஹை பிபி வரும், அதுக்கப்புறம் ஹை கொலஸ்ட்ராலும் வரும். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் அதிகமான இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸோ இல்லை ஒரு வாக்கிங்கோ, ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோ, இல்லை ஒரு கார்டியாக் எக்ஸசைஸோ, இல்லை எந்த எக்ஸசைஸுமே இல்லை எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் அப்படியே சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே இருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ இது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, கொலஸ்ட்ராலும் வரும், பிபியும் வரும். ஸோ அன்ஹெல்த்தி ஃபுட்டில் அதிகமான வந்து கொழுப்பு இருக்கிற வந்து சாப்பாடு. ஸோ அந்த பீஸா, பர்கரு, அப்புறம் வந்து கேன் ஃபுட்டு, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஆயிலி ஃபுட்டு, அப்புறம் சோடியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டு, இது எல்லாமே மீட்ரு, அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும் அப்புறம் வந்து ஒரு கரெக்டாக இந்த டைம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது, அந்த டயட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல், டைமிங் மெயின்டைன் பண்ணாமல் எந்த டைம் வேணாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த அதிகமாக வரும். ஏஜ் வந்து என்னென்னா 45 இயர்ஸ் எபோவ் வந்து மேலுக்கும், ஃபீமேல் வந்து என்னென்னா 55 இயர்ஸ் எபோவ் வந்து ஃபீமேலுக்கும் அதிகமாக வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அதிகமாகவே பாதிப்பு இருக்குது, பெண்களுக்கு வந்து கம்மி தான். ஸோ பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது ஜெனட்டிக்ஸில் வந்து என்னென்னா நம்மளோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அடுத்து அந்த ஒன்று விட்டு அப்படி அந்த குடும்ப பரம்பரையாகவே இந்த வரும். என்னதுன்னா இந்த டயபெட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ இதை மாதிரி கார்டியாக் ப்ராப்ளமுமே தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்னாலே அது அம்மா அப்பாவுக்கு வரலை அப்படின்னா அடுத்தது பேர பிள்ளைங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இவங்க தான் அதிகமாகவே பாதிக்கப்படுவாங்க கார்டியாக் அரெஸ்ட்னால. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். Thank you.